வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான நிர்வாகிகள் தேர்தல் எடுத்து நடந்தது. அந்த தேர்தலில் வாக்களிக்க வந்த ரஜினிகாந்த் வாக்களிச்சிட்ட செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது, இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பெயரை தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படின்னு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. ஞானி, அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஏற்கனவே ஒரு சிலர் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். இயக்குனர் பாரதி ராஜா இதுக்கு நிகராக ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பல பேர் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நாம் வரலாற்றோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அதாவது வரலாற்றை துண்டு துண்டா பிரித்து பார்க்க முடியாது. இன்னைய சில தேவைகளுக்காக, அரசியலுக்காக ஒரு விஷயத்தை பார்ப்பது என்பது வேறு. ஆனால் வரலாற்று பூர்வமாக ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். நீங்கள் நண்பர் சுபவிங்க இருக்கிறார், அவருக்கு தெரியும். சமூக நீதிக்கு முன்னோடியாக அமைந்த கட்சி நீதி கட்சி. நீதி கட்சிக்கு முன்னோடி அமைப்புடைய பெயர் என்னன்னு பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் அதனுடைய பெயரே. அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட அடுத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் திரள வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பரவலான கட்டத்தில் அதை திராவிட நாடு என்றோ திராவிட இயக்கம் என்றோ அடையாளப்படுத்துவது ஒரு பக்கம் நடந்தது. ஆனால் நேரடியாக திராவிட என்பதை சொல்ல விரும்பாமல், ஆனால் இந்த கருத்தாக்கத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் எல்லாம் தென்னிந்தியா என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். வெறுமை இந்த தென்னிந்தியா என்பதை சும்மா வந்து விடவில்லை, அது இந்திய தேசியத்தோடு சேர்ந்து ஒன்று வந்து விடவில்லை. திராவிட என்பதை சொல்ல முடியாத இருந்தவர்கள் எல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தென்னிந்தியா என்பதை பயன்படுத்த தொடங்கினார்கள். அப்படித்தான் உங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கே பெயரை அன்றைய காலகட்டத்தில் தென்னிந்தியா என்று வந்தது என்று பார்க்க வேண்டும். ஆனால் தென்னிந்தியா என்பது வரலாற்று பூர்வமாக பார்த்தால் திராவிட நாடு என்கிற பார்வையிலிருந்து வந்த ஒரு பெயர் தான் அது. இன்றைக்கு திராவிட நாடு என்ற பெயரே வேண்டுமா, திராவிட என்கிற பெயரே வேண்டுமா, திராவிட இயக்கமே வேண்டுமா, அது தமிழ் என்று தான் அடையாளம் வேண்டும் என்பது இன்னொரு அரசியல். அந்த அரசியல் இன்னைக்கு திரைப்படத்துறைக்குள்ள மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று விட்டு என்று சொல்ல முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் வெள்ள சமூகத்திலே கூட திராவிட இயக்கம் என்பதை நிராகரித்து விட்டு தமிழ் தேசியம் என்பது வலுப்பெற்று விட்ட அரசியல் இயக்கமாக இன்னும் மாறிவிடவில்லை. ஆனால் அதற்கான போக்கின் ஒரு அடையாளமாக அதற்கான குரல், அதற்கான போக்கு இதெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது. அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வரல, அந்த குரல்களுக்கான இடம் ஊடகங்களும் மற்ற இடங்களும் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன மக்கள் ஆதரவு இருக்கிறதோ அல்லது பெருவாரியாக அது அதிகரித்து இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கணிப்பதற்கு இது மிகவும் ஏழியா சொல்றோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதுல ஒரு சந்தேகங்கள் தமிழ்நாடு, அவர் சொன்னதை பற்றியும் விரிவாக பேசணும். அதற்கு முன்னால தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப கவனமாக சொல்றாரு. ஆனா சில நடிகர்களோ சில ஊடகங்களும் தமிழ் நடிகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போனா தமிழர் நடிகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்றுக்கும் இடையில உண்டான வேறுபாடு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அதையும் சேர்த்து ஞானி சொன்னதோட சேர்த்து அதையும் பேசலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. ஞானி சொன்னதுல ஒரு செய்தி என்னன்னா, இது 1952 இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தொடங்கப்பட்ட போது, அப்ப வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பார்வையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று பெயர் வைத்திருக்கலாம். இரண்டாவது, அப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் ஏறத்தாழ தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த காலம். 1956 நவம்பருக்கு பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுகிறது. எனவே வரலாற்று அடிப்படையில் அன்றைக்கு வைத்த பெயரை நாம் பெரிய விமர்சனம் செய்யலை. ஆனால் அந்த பெயரே தான் காலத்திற்கும் நிலைக்க வேண்டும் என்பதில்லை. கால மாற்றத்திற்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்றப்படுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை, அதுதான் சரி என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதில் மிகப்பெரிய அரசியல் எல்லாம் இருக்கிறது. என்னென்னா, இது நீங்கள் கேட்டது போல, இது தமிழ் நடிகர் சங்கமா, தமிழர் நடிகர் சங்கமா, தமிழ்நாடு நடிகர் சங்கமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நேற்றைக்கு நம்முடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய தோழர் ரவிக்குமார் அவர்கள் முகநூலில் இது பற்றி எழுதும்போது கொஞ்சம் கடுமையாகவே எழுதியிருக்கிறார். இது ஒரு விதமான இனவாதத்தை நோக்கி போகிறது, அடிப்படைவாதத்தை நோக்கி போகிறது. அப்போ ஏன் ரஜினிகாந்த் சொல்கிறாருன்னா அது போட்டி அடிப்படைவாதம் என்று அவர் எழுதுகிறார். பேச வேண்டிய சிக்கல் வேறு. தமிழ்நாட்டில் அது தொடர்ந்து எம்ஜிஆர் தன்னை மலையாளி அல்ல என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி ஒரு நெருக்கடி ரஜினிகாந்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதனால அதை அவர் செய்ய பேசுறாரு. ஆகையினால்தான் அவரு தமிழர் நடிகர் சங்கம்னு சொல்லல. தமிழர் நடிகர் சங்கம் என்று மாற்றப்பட்டால் ரஜினிகாந்த் உறுப்பினராக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியும். ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, ஏராளமான யாருமே இருக்க முடியாது. அது தமிழர் என்பதற்கான வரையறை
அதுதான் அடுத்த சிக்கல். அது யார் தீர்மானிப்பது? அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறிட்டு வந்திருக்குங்கிறதையும் வரலாற்று பூர்வமாக அதாவது இன்னொரு முக்கியமான செய்தி, நடந்த நடிகர் சங்க தேர்தலுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இது ரொம்ப திசை திருப்புவதற்காக சொல்லப்பட்டதும் தான். அதுல ரொம்ப வேடிக்கையான செய்திகளும் இருக்கு. பாரதி ராஜா அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், தமிழர்களை தேர்ந்தெடுங்கள்ல. இதுல யார் தமிழர்னு பெரிய கேள்வி இருக்கு. தலைவருக்கு போட்டியிட்ட சரத்குமார், நாசர் 2 பேருமே தமிழர்கள். நீங்க தமிழர் அல்லாதவர்னு விஷால சொன்னா அப்புறம் அந்த ராதா ரவிக்கும் பொருந்தும். அப்ப யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? 2 பேர்ல ஒருவரை தான். போட்டியிடாத 3வது ஆளை தேர்ந்தெடுக்க முடியாது. அல்லது நம்ம ஞானி சொல்ற மாதிரி 49 தான் போடணும். இல்ல, இங்க சிக்கல் என்ன இருக்குன்னு சொல்றேன். சுபவி நான் சொல்ற கருத்து நிச்சயம் ஏற்றுக்கணும் நினைக்கிறேன். இங்க பலரும் தமிழர் அடையாளம் என்று பேசுவது மெய்யான தமிழர் அடையாளம் அல்ல. ஜாதி அடையாளத்துக்கு ஒரு முகமூடியாக தமிழர் அடையாளம் என்று பேசுகிறார்கள். ஒரு ஆபத்து கூடவே இருக்கிறது. கண்டிப்பா. என்ன, அதனால அது ஜாதி அடையாளத்தை நேரடியாக பகிரங்கமாக சொல்ல முடியாமல் அதை தமிழர் என்று மாற்றி சொல்வதுங்கிற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது சேர்த்து பார்க்க. அதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. அது இந்த வெள்ளக்கால் சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு அந்த காலத்துல தமிழரை டிஃபைன் பண்ணும் போது பறையர் ஒளிந்த சாதியான் சொல்லி டிஃபைன் பண்றாரு. அப்புறம் மாட்டு மாமிசம் உண்ணாதார், இந்த கான்டெக்ட்ல ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு வரையறையும் அவர் பண்றாரு. மாட்டு மாமிசம் உண்ணாதார் தமிழர்னு சொல்றாரு. அதை வெள்ளாள தூய்மைவாத கருத்தியல் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பிராண்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான வரையறைகளும் இல்ல. இது ஒரு தூய்மைவாதம், பியூரிட்டனிசத்தை நோக்கி போவதுதான். தூய்மைவாதம் இனவாதத்துக்கு தான் வழிவகுக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல என்ன செய்தி என்று நான் பார்க்கிறேன்னா, இப்ப தமிழர்கள் என்பவர்கள் யார் என்றால் அதற்கு புதிய புதிய வரையறைகள் வருகின்றன. 1956 நவம்பர் 1க்கு முன்னால் குடியேறியவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர். பின்னால், அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்தவெல்லாம் தமிழர் இல்லை, புதன்கிழமையிலிருந்து வந்தவன் தான் தமிழர் என்கிற தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தில் அப்படி இப்போ அது போக யார் தமிழர்கள்னு சில பேர் ரத்த பரிசோதனை நிலையம் வர வச்சிருக்கிறான். அதனால இதை வரையறுப்பது என்பதுல ரொம்ப தெளிவாக ஒரு படி மேல போய் சொல்றதா இருந்தா, எல்லாரும் ஒவ்வொருவருடைய அம்மாவினுடைய கருத்தரிக்கும் காலத்தை கேமரால ஷூட் பண்ணி கையில வச்சிருக்காங்களா, எந்த ஆணுக்கு மகனாக இவர் பிறக்கிறாருன்னு அளவுக்கு போக வேண்டியது இருக்கு. கட்டாயமா. அதாவது ஒரே ஒரு செய்திங்க, அதாவது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று மாற்றினால் பெயர் மாறுகிற அந்த வேளையில் அதனுடைய உறுப்பினர்களின் உள்ளடக்கம் மாறுமாங்கிறது ஒரு கேள்வி. மொழி அடையாளம் என்பது ஒன்று. மொழி எந்த இடத்துல அடையாளமாக இருக்குன்னு பார்க்க வேண்டும். தமிழ் திரைப்படம் எடுக்கிற போது தமிழ் திரைப்படத்தில் தமிழ் மொழி அடையாளமாக இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. தமிழ் திரைப்படத்துக்குள்ள என்ன மொழி அடையாளம் இங்க இருக்குன்னு பார்க்கணும். நீங்க ஆனால் கடந்த கால தமிழ் திரைப்பட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படத்துடைய தரத்தை உயர்த்தியவர்களாகவும் தொடர்ந்து ஒரு முன்னோடிகளாக இருந்தவர்களையும் எடுத்து பாருங்கள். எல்லாம் பிறப்பால் தமிழர் அல்லாதவர்கள் தான். ஸ்ரீதர் ஆகட்டும், பீம்சிங் ஆகட்டும், பந்துலு ஆகட்டும், என்ன அவர்கள் யாருமே பிறப்பால் தமிழர் அல்ல. ஆனா ஒரு வீரவாண்டிய கட்ட பொம்மனையும் ஒரு கப்பலோட்டி தமிழையும் கொடுத்தவர் பந்துலு தான். நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த குழப்பம் வரும். ஸ்ரீதர் ஸ்ரீதர் செங்கல்பட்டு பக்கத்துல தான். ஆமா, இங்கதான் பிறந்தாரு. ஆனா நீங்க இன்னைக்கு விஷாலுக்கு சொல்லக்கூடிய அதே ஸ்ரீதருக்கும் பொருந்தும். அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீதரை ரொம்ப கடினம். என்ன அப்ப பீம்சிங் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு லெனின் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான அடையாளமா இருக்காரு. பீம்சிங்குடைய வாரிசு. நிச்சயமா. என்ன லெனின் தமிழ் அடையாளம் இல்லாதவர் நீங்க தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இல்ல, அதுதான் இவங்க அப்புறம் புதுசா இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. தமிழர் அல்லாதவர்களும் உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் தலைமைக்கு வரக்கூடாது. தமிழர் அல்லாதவர்கள் இங்கே வாழலாம், ஆனால் ஆளக்கூடாது. சரி, வெளியரசியலை அங்கு கொண்டு போவது. ஆமா, தமிழர் அல்லாதவர்களை கதாநாயகிகளாக அறிமுகப்படுத்தியவர்கள் பூரா இவர்கள் தான். நீங்க வெளி அரசியல நடிகர் சங்கத்துக்குள்ள கொண்டு போறாங்கன்னு சொல்றீங்க. திரைத்துறைக்குள்ள சரி, நடிகர் சங்கத்துக்குள்ள இல்ல, திரைத்துறைக்குள்ள. நீங்க 67ல இருந்து திரைத்துறை தொடர்பான முதலமைச்சர்களை தானே தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. அப்ப திரைத்துறையில இருந்து வரக்கூடியவர்கள் அங்கேயே இந்த தத்துவங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கேயே ஃபில்டர் பண்ணிட்டா இங்க வரும்போது சரியாயிடுங்கிற ஒரு எண்ணத்துல கூட இருக்கலாம். அது அப்படின்னா இவங்க எல்லாரும் முதல்ல கட்சிகளை நடத்துவதற்கு வேணும் போல இவங்க அத்தனை பேருமே திரைப்பட தயாரிப்புக்குள்ள போயிடலாம் நேரடியாகவே. ஒரு செய்தி, அதாவது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று மாற்றுவது சரியானது. காலத்தின் தேவை, தவறில்லைங்கிறது, அது சரியானது என்று நான் சொல்றேன். ஏன்னா அதனுடைய இயங்கு தடம் தமிழ்நாடு தானே. நடிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இயங்கு தடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு நடிகர் சங்கம். ஏன்னா ஆந்திராவில், கர்நாடகத்தில் அவங்கவுங்க பேர்ல வச்சிருக்கிற போது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்றுவது 100க்கு 100 சரியானது. இந்திய நடிகர் சங்கம் என்று சொல்வது ஏட்டிக்கு போட்டியானது. இது இங்கிருந்து தூக்கி அங்க போய் சொல்றது, இது தென்னிந்தியாவை தாண்டி இந்திய. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகர் சங்கத்தின் பெயர்களையும் கலைச்சிட்டு
இந்திய நடிகர் சங்கம்னு வைக்கணும். இல்ல, அது வந்து ஒரு நல்ல ஒரு விருப்பம்னு சொல்லலாம். அதாவது பல்வேறு மொழிகள்ல இருக்கிற நடிகர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றை சங்கமாக உருவாகுது. நான் சொன்னேன் இந்தியா பூரா கலைச்சிட்டு இந்திய நடிகர் சங்கம்னு வைக்கணும். அப்படி ஒண்ணு உருவானா அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இல்ல. அப்புறம் உலக நடிகர் சங்கமே வரலாம். அல்லது கவுண்டமணி சொன்னது சரியானது, நடிகர் சங்கம்னு சொல்லிட்டு போங்கப்பா. நடைமுறையில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இதுல ஒரு விதமான இனவாத அரசியல் உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இனமாக இருக்கிறதா ஜாதியாக இருக்கிறதா அது நல்ல ஞானி சொல்றது. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது பல நேரங்களில் சாதியை காப்பாற்றுகிற ஒரு விஷயமாகவும் வந்து கொண்டிருக்கிறது தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் சொல்றோம். தமிழுக்கும் திராவிடத்துக்குமான வேறுபாடு, இந்த திராவிடம் தென்னிந்தியாவை ஒரு கட்டத்தில் குறித்திருக்கலாம். திராவிடம் என்பது ஒரு ஆதிக்க எதிர்ப்பு சொல். தமிழ் தேசியம் சாதியை காக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் தேசியம் ஜாதியை காக்கல, தமிழ் தேசியத்தை பேசுகிற சிலர் ஜாதியை பயன்படுத்துகிறார்கள். இது தெளிவா இருக்கு. தவிப்பு எழுதினவரும் இடதுசாரி தமிழ் தேசியம் எழுதினவரும் சேர்ந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுகிற பலர் அதை ஒரு முகமூடியாக பயன்படுத்துகிறார்கள் சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் பேசினதுலயே கூட ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு அடையாள சிக்கல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆன்மீகவாதி ரஜினிகாந்த் பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கத்துல இருக்கிறதாக அறியப்படுபவர் அவரு. ஆனா அவர் வந்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் திராவிட இயக்கத்தோட தொடர்புடைய மாதிரியும் அல்லது நாத்திக கருத்தை பேசக்கூடியவர், பெரியார் அடிக்கடி கோட் பண்ணக்கூடியவர் கமலஹாசன். அவர் வந்து இந்திய நடிகர் சங்கத்தை பத்தி பேசுறாரு. இதுல என்ன இல்ல, அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்ன ரஜினியை பொறுத்த மட்டும் நான் முன்பே சுட்டி காட்டினது போல அவருக்கு தான் கன்னடர் அல்ல, மராத்தியர் அல்ல அப்படிங்கெல்லாம் காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தப்படுகிறது தொடர்ந்து. அது வந்து அவரும் பல நேரங்களில் வந்து அந்த சிக்கலை தானே கூட அழைத்து போய் மாட்டிக்கொள்ளக்கூடியவராக நடைமுறையில் இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் அவருடைய இது இருக்கு. கமலஹாசனை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா அவர் ஒன்றும் தனித்தமிழ்நாடு ஆதரவாளர் கிடையாது. என்ன, அவர் எல்லா காலத்தையுமே வந்து ஒன்றுபட்ட இந்தியாவுடைய ஆதரவாளர் தான். அவர் இந்த வரைக்கும் அவர் வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விருது என்று பார்த்தீர்களானால் அவர் பத்மஸ்ரீ என்கிற ஒரு விருதை தான் அவர் தொடர்ந்து எப்போதுமே அவருடைய படங்கள் கூட முகப்பில் போடக்கூடிய அளவுக்கு பயன்படுத்துகிறார். அதனால் அவர் ஒன்றுபட்ட இந்தியாவை நம்பக்கூடியவர், ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர். அவர் இந்திய நடிகர் சொல்றது எந்த ஆச்சரியமும் இல்லை. பகுத்தறிவாளராக இருக்கிறவர் வந்து ஒன்றுபட்ட இந்தியாவில் ஆதரிக்கிறவராக இருக்கிற முரண்பாடு ஒன்றும் இல்லை. பகுத்தறிவு வேறு, அது வேறு இல்லையா? ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம்? அதாவது தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம்னு பெயர் வைக்கணுங்கிற கோரிக்கையை அவர் முன்னெடுத்து அதுக்கு ஒரு வலு சேர்ப்பதன் மூலமாக அவர் மேல அடுத்தடுத்து வரக்கூடிய வேறு சில சந்தர்ப்பங்கள்ல வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் வராம போயிடுங்கிறதுக்கு என்ன ஆன்டிசிபேட்டரி பெயில் தான். ஆன்டிசிபேட்டரி பெயில் இது ஒரு குழப்பம் தான். அதாவது தமிழர்கள் நடிகர்களாக இருக்கலாம், தமிழர்கள் மட்டும்தான் நடிக்கணுமா, இல்ல தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல தமிழர் அல்லாதவர் உறுப்பினராக இருக்கலாமா, யார் படத்தொகுப்பு செய்யணும், யார் இயக்குனராக இருக்கணும், இதையெல்லாம் அப்படியெல்லாம் தீர்மானிச்சிட முடியாது. பெயர் மாற்றுவதில் எந்த பிழையும் இல்லை, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். ஆனால் அதற்காக உள்ளடக்கம் இதை மாறப்போகுது, ஒரு மாற்றம் வராது. நீங்க தமிழர் நடிகர் சங்கம்னு மாத்துங்க, உள்ளடக்கம் மாறும். அதை யாரும் அவங்க ஏற்க மாட்டாங்க. இல்ல, யாரும் அந்த கோரிக்கை வைக்கல. தமிழ்நாடு நடிகர் சங்கம் தமிழ்நாடு உள்ளடக்கத்தில் எந்த மாற்றமும் வராது. உறுப்பினர்கள் அவர்களாக இருக்கலாம்னா உறுப்பினர்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம்ங்கிறது தானே இயற்கையான ஒரு இயற்கையின் நீதி. அதுதானே சொல்லக்கூடிய மாற்றம். நியாயப்படி பார்த்தீர்களானால் எப்போது 67 அண்ணா தமிழ்நாடு பெயரை கொண்டு வந்தார் இல்லையா, அப்போது மாற்றம். அது சரியா சொன்னீங்க. 67 எப்படி இது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்பது தமிழ்ல மெட்ராஸ் மாநிலம் அல்ல, தமிழ்நாடு மாநிலம் என்று மாற்றப்படுகிறது இல்ல. அப்போதே எல்லா மெட்ராஸ், இன்னைக்கும் நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு வருகிற போது இதே பிரச்சனை வருகிறது அல்லவா. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்பதை சென்னை ஹைகோர்ட் என்று மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை யூனிவர்சிட்டி சென்னை என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதற்கு நிகரான கோரிக்கையாகவும் இதை பார்க்கலாம். அது காலம் தாழ்ந்தாலும் சரியான ஒன்றுதான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு செய்தி, ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நேர் எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு தான் எல்லா ஊடகங்களும் சொல்லுது. எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் பேசி வைத்துக் கொண்டே பேசுகிறார்களோ கூட தோன்றுகிறது. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டா இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பான்ட்டு அப்படியும் இருக்கலாம், எனக்கு தெரியல. வட இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, தென்னிந்தியான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்றது எல்லாமே இதனுடைய எதிர்வினை அல்லது நீங்க சொல்ற மாதிரி நேற்றைய போக்கஸை தங்கள் மேல கொண்டு போக. அவ்வளவுதான். இல்ல, திரைப்படத்துறையுடைய வரலாற்று வளர்ச்சியை பார்த்தீர்களானால் அது தென்னிந்தியா, வட இந்தியா, மேற்கு இந்தியா இப்படிதான் வளர்ந்திருக்கிறது. என்ன, அதனுடைய வளர்ச்சி போக்கே அந்த அடிப்படையில் தான் வளர்ந்திருக்கிறது. கிழக்கு இந்தியாவில் தனியாக இருந்திருக்கிறது. கல்கத்தா ஒரு முக்கியமான கேந்திரமாக இருந்திருக்கிறது. பூனாவும் மும்பையும் ஒரு தனி கேந்திரமாக இருந்திருக்கின்றன. சென்னை தான் மீதி தென்னிந்தியா முழுவதற்குமான கேந்திரமாக இருந்திருக்கிறது. ஆனால் திரைப்படத்துறை வரலாற்று ரீதியாக பார்த்தால் அது தென்னிந்தியா பிரிந்து இருந்திருக்கிறது. அதான் உண்மை. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில்
இந்த பாண்டவர் அணி என்று தங்களை அழைத்து கொண்ட அணி வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த பாஞ்சாலியினுடைய சபதத்தின் காரணமாக அந்த பாண்டவர் அணி உருவாச்சு, அந்த கௌரவ யுத்தம் வந்ததுங்கிறது தெரியல. அதனுடைய செயற்குழுவுக்கு சரத்குமார் அணியிலேருந்து ஒரு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி முழுக்க அந்த அணி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. எங்களுக்குள்ள பிளவு கிடையாது, பிளவை உருவாக்கி விடாதீர்கள் அப்படின்லாம் ஊடகங்களை பத்தி பேசுறாங்க. இந்த பிரச்சாரத்தின் போது நடந்த குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் 2 பக்கத்தையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்குது. அதனால இதற்கு பிறகு சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுங்க, ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நேற்று பலர் சொல்றதை பார்க்க முடியுது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு சேர்ந்து வேலை செய்ய முடியாது, ஒரே அணி ஜெயிக்கலன்னா ஃபங்க்ஷனல் டிஃபிகல்டிஸ் இருக்கும், அதனால ஜெயிக்கிறதா இருந்தா ஒரே அணி ஜெயிக்கணும்னு சொல்லி பாண்டவர் அணியில பேசக்கூடிய கார்த்தி பொருளாளராக வெற்றி பெற்றிருக்கிற கார்த்தியும் நேற்று செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஒரே அணி வெற்றி பெற்றால்தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றது பிரச்சாரத்துக்காக சொல்லலாம், நடைமுறையிலையும் அப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது. இல்ல இப்ப ஜெயிச்சிருக்கிற கடைசியில ஒரே அணி தானே ஜெயிச்சிருக்கு, ஒரே அணி தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா கேம்பெயின்ல இப்படி சொல்றது கேம்பெயினுக்காக, பிரச்சார வலிமைக்காக, எல்லாரும் எனக்கு போட்டுட்டு இன்னொருத்தருக்கு போடாம இருந்துடாதீங்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்ல உண்மையிலேயே அதை நம்புறாங்களா, இன்னொருத்தரோட சேர்ந்து வேலை செய்யவே முடியாது, நம்ம அணி இல்லாதவர்களோட சேர்ந்து வேலை செய்யவே முடியாது அப்படின்னு நம்புறாங்களா அப்படிங்கிற கேள்வி. இந்த நடந்த தேர்தலை பொறுத்த மட்டும் 2 தரப்புலையுமே கடுமையான ஒருவரை எதிர்ப்பதுங்கிறது மிக கடுமையா இருந்த காரணத்தினால அப்படி நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன, அது ஒரு சில நேரங்களில் தரக்குறைவான அளவில் கூட வைக்கப்பட்டன. என்னங்க நீ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மேலையும் யார் யாரெல்லாம் எவ்வளவு மோசமாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் அதே கட்சியில போய் சேர்ந்து அதே தலைவர்களை வாழ்த்தி பேசுறத நம்ம பின்னால போய் வேறுபாடு இருக்கு. அதாவது நீங்க பின்னால போய் ஒரேடி அங்க சேர்ந்து சரணாகதி அடைவதுங்கிறது வேறு என்ன, ஆனால் 2 பேரும் தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வதுங்கிறது வேறு. அது மாதிரி திமுக அதிமுக இன்னை வரைக்கும் ஒன்னா வேலை செய்யலையே, இன்ன வரைக்கும் எதில் ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க, காவிரி பிரச்சனை ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், இதில் ஒன்னா ஒரு டெலிகேஷன் கூட போக முடியல அவங்களால, இல்லையா? இன்ன வரைக்கும் சில விதி விலக்கு ரொம்ப அபூர்வமா பெருவாரியா முடியல பாத்தீங்கன்னா. ஆனால் தங்களுடைய பழைய நிலைப்பாட்டை ஒரேடியா விட்டு இன்னொரு நிலைப்பாட்டுக்கு மாறுவதுன்னா நடந்திருக்க ஒழிய அதே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஒன்று சேர்ந்து வேலை செய்வதுங்கிறது நடக்கவே இல்லைல்ல. நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த ஒன்று சேர்ந்து வேலை செய்யறது, ஒரே அணியில ஜெயிக்கிறது, அது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக முதல்ல ஒரு உணர்வு வருது. இல்ல இங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் பேசியிருக்காங்க. அது பேச்சா இல்லை உண்மையான நடைமுறையா என்பதை காலம்தான் தீர்மானிக்கணும். ஆனால் ஏறத்தாழ ஒரு சம வலிமையோடு தான் 2 அணிகளும் இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம குறிச்சுக்கணும். ரொம்ப ஒன்றும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. ஒரு 300 ஓட்டு, 500 ஓட்டு, 200 ஓட்டு இப்படி தான் வாக்குகளில் வேறுபாடு இருக்குது. அதனால் அந்த அணிக்கும் ஒரு பலம் இருக்கிறது என்கிற போது எந்த அளவுக்கு, ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் 2 பக்கத்திலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சரத்குமார் பேசும்போது யார் வெற்றி பெற்றாலும் இனிமேல் இந்த சங்கம் ஒற்றுமையாக செயல்பட முடியாது, இருக்காதுன்னு வெளிப்படையாக சொன்னார். போட்டியிடுவதே குடும்பத்தை பிளப்பதாக அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதெல்லாம் எந்த விதமான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஜனநாயகத்தை பற்றி புரிதல் அப்படிங்கிறது. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு கூறு என்றால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றவர்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவது என்பதும் ஜனநாயகத்தின் இன்னொரு கூறு. அதெல்லாம் நடைமுறையில் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. இன்றைக்கு காலையில் நான் ஒரு நாளேட்டில் பார்த்தேன், அது அந்த நாளேட்டினுடைய கருத்தாக கூட இருக்கலாம். இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் உடனடியாக தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று தொடங்க போகிறார்கள் அப்படின்னு. இது யூகம், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அது ஒரு யூகம். அந்த ஒரு நாளேட்டில் இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஒருங்கிணைந்து வேலை செய்வது தான் அவர்கள் உண்மையிலேயே நடிகர்களுக்கு உதவ வேண்டும். எந்த நடிகர்களுக்குன்னா நலிந்து போயிருக்கிற நடிகர்களுக்கு உதவ வேண்டும் என்று கருதினால் இணைந்து செயல்பட வேண்டும். நாசர் வெற்றி பெற்றதற்கு பிறகு சொல்லியிருக்கிற அந்த நேர்காணலில் ஒரு வரி சரியானது. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு என்ன விதமான உணர்ச்சியில் இருக்கிறோம்னு சொல்ல முடியல, ஒரு மகிழ்ச்சியா பயமா என்று சொல்ல முடியலங்கிறார். அந்த பயம் இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்ல, நேற்று இரவு பொறுப்புணர்ச்சி, நேற்று இரவு சரத்குமார் தோல்வியை ஏற்றுக்கொண்டு பேசும்போது சரத்குமார் ஒரு குறிப்பு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜெயித்த உடனே நாசர் என்னிடம் அமைப்பை நடத்தி கொண்டு சொல்வதற்கு உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டும், நல்ல உங்கள் உதவியை நான் கோருகிறேன்னு கேட்டார் என்னிடம். நான் நிச்சயமாக உதவுவதாக அறிவித்திருக்கிறேன் நேற்று அவர் சொல்றாரு.
அதனால் ஜெயித்த உடனே நாசர் அவ்வாறு சரத் கிட்ட கேட்டார் என்பதும், சரத் நான் நிச்சயமாக உங்களோட இருப்பேன்னு சொன்னதும் இருக்கு இல்லையா, இது வந்து நடைமுறையில் அடுத்த கட்டத்தில் அவர் ஒன்றாக பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தை காட்டுகிறது. ஸ்பைவால் நம்ம இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும். இந்த தேர்தலில் வந்து பொதுவாக இது விஷால் அணி என்று பேசப்பட்டாலும், விஷால் தான் இதை முன்னெடுத்திருந்தாலும் கூட, விஷால் வந்து துறையில் ரொம்ப இளையவர். பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளாக மட்டுமே வந்து துறையில் வந்திருக்கக்கூடிய இளைஞர். ஆனால் நாசர் வந்து ஒரு 35 ஆண்டு காலமாக இந்த சினிமாவில் வந்து அவருக்கென ஒரு பெயரையும் அவருக்கான ஒரு மரியாதையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். அத்தனையும் அவர் இப்போது இதில் பணையம் வைத்திருக்கிறார்னு பார்க்க வேண்டும். ஒரு 35 ஆண்டு கால ரெப்புடேஷனை நாசர் வந்து இந்த அதைத்தான் அவர் வந்து பயம் இல்ல தேர்தலில் பணையம் வைத்திருக்கிறார். அதனால அவருக்கு வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு 35 ஆண்டு காலம் என்ன அவர் கட்டி காப்பாற்றி ஒரு நடிகராக, ஒரு மரியாதைக்குரிய நடிகராக ஏற்படுத்தி இருக்கிறாரோ அத்தனையும் அவர் வந்து இப்போது பணையம் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் அதிக விழிப்போடு தான் அவர் செயல்படுவார் எதிர்பார்க்கிறேன். இல்ல, எப்போதுமே ஒரு புதியவர்களும் இளையவர்களும் வருவது நல்லதுதான். ஒரே அணிதான் அப்படியே இருக்கணுங்கிறது ஒண்ணு இல்ல. புதியவர்களும் இளையவர்களும் மாற்றம் தேவை. நல்லது இளைய தலைமுறைக்கு ஒரு தேவை. அது அவர்களுடைய சங்கத்தை அவர்கள் காப்பாற்றுகிற பொறுப்புணர்ச்சியோடு அவங்க சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய செய்தி. அது சங்கம் சார்ந்த விஷயம். ஆமா, அதுல பேசக்கூடிய பேச்சு வந்து ஒரு ஜனநாயக பண்புக்கு மாறான கருத்தை வந்து ரொம்ப நம்பிக்கையோட வெளிப்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து. ஆமாம், எல்லாம் நாங்கள் ஒரே குடும்பம்ன்றாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு சண்டை ஆகாது. போனால் போகிறது எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, முடிவுகளுக்கு பிறகு இரண்டு பக்கத்திலையும் பேசியிருப்பது நாகரிகமாக இருக்கிறது. அந்த நாகரிகம் தொடர்ந்தால் அவர்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. ரெண்டு தரப்பும் நிறைய இவ்வளவு நாள் பேசின விளைவாக பொதுமக்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கிட்ட தீர்வு இருக்கும், அவங்க சொல்லிடுவாங்கன்னு நம்பக்கூடிய ஒரு நம்பகம் இருந்ததுல தவறான ஒரு புரிதல். அது இல்ல, இவங்களுக்கே இவங்க பிரச்சனை பற்றின புரிதலே ரொம்ப குழப்பத்தோடு தான் இருக்காங்க, இவங்களே இவ்வளவு குழப்பமான ஆட்கள் தான் அப்படின்னு மக்களுக்கு தெரியற ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்ப இனிமே முதலமைச்சர் அங்க தேட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? சொல்லலாம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் முடிந்ததற்கு பிறகு செய்தியாளர்களை பார்த்து பேசும்போது வெற்றி பெற்றவர்கள், எங்களுடைய பிரச்சனைகளை 7.5 கோடி மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னால பேசக்கூடிய பரந்த நடிகர்கள் எல்லாரும் ஊடகங்கள் கொஞ்சம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆனா எல்லாருமே வந்து ஊடகங்களுக்கு அந்த தேர்தலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பை ஏற்றுக்கிட்டு, ஆனா அவங்க நிலைப்பாட்டில இருந்து ஊடகத்தை ஒரு பார்வை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏற்கனவே புது அர்த்தங்கள் 1000வது நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனமாக சுய ஆய்வுக்கு உட்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பற்றி நடத்தினோம். அதற்கு பிறகு சமீபத்தில் யுவராஜனுடைய பேட்டியை வெளிப்படுத்துறது ஒரு ஊடக அறமா அப்படின்னு சொல்லி ஒரு நேர்பட பேசிய நிகழ்ச்சியை நடத்தினோம். இன்றைக்கு வந்து சுபவியினுடைய நேற்றைய கட்டுரை ஒன்று, நேற்று காலை 7 மணியிலிருந்து ஊடகங்கள் வந்து நடிகர் சங்க தேர்தலை நேரலை ஒளிபரப்புவதை விமர்சித்து ஒரு கட்டுரை வந்திருக்குது. அதை அடிப்படையாக வச்சு இப்பவும் மீண்டும் எங்களை புதுப்பித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். சுபவியே ஆரம்பிக்கலாம். சினிமாவுக்குள் சிறைப்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சினிமாவுக்குள் சிறைப்படலாமான்னு என்னுடைய கட்டுரை நேற்று இணையதளத்தில் வந்திருக்கிறது. ஒரு செய்தியை நான் வெளிப்படையாக சொல்றேன். அதாவது நடிகர்களின் பிரச்சனையை, தேர்தலை 7.5 கோடி மக்களிடமும் தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக நடிகர்கள் நன்றி சொல்லுவது நியாயம். ஆனால் 7.5 கோடி மக்களின் பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நடிகர் சங்க பிரச்சனையே எங்களினுடைய இந்த தமிழ்நாட்டின் பிரச்சனை போல காட்டுவதற்கு எங்கள் சார்பில் நாங்கள் கண்டனம் தெரிவிப்பது தான் சரி, பொதுமக்களின் சார்பில். அதை நான் எப்போது உணர்ந்தேன்னா, நடிகர் சங்கத்துக்கு ஒரு முதன்மை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர்கள் மக்களால் அறியப்பட்டவர்கள், புகழ் பெற்றவர்கள், கூடுதலாக அந்த செய்தியை சொல்லலாம். ஆனால் காலை 7லேருந்து இரவு 7 வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் அதையே தான் காட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஊடகங்கள் மறுபடியும் இந்த நடிகர்களான பிம்பத்தை மக்கள்கிட்ட கூடுதலாக ஆக்கி மீண்டும் மீண்டும் திரைப்படத்துக்குள் தமிழ் மக்களை சிக்க வைக்கிற, சிறைப்படுத்துகிற நிகழ்ச்சி நடக்கிறது என்கிற என்னுடைய மன உணர்வின் வெளிப்பாடு தான் அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில் நான் ஒரு 2-3 செய்திகளை எழுதியிருக்கிறேன். ஒரு பகுதி இது, இன்னொரு பகுதி அவங்க வாங்கின கடனை எல்லாம் வங்கிகள் தள்ளுபடி செய்வதை கண்டிச்சிருக்கிறேன். 3வது இந்த தமிழ்நாடு நடிகர் சங்கம் பெயர் மாற்றம் பற்றி, அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இதுதான் என்னுடைய பார்வை. அதாவது அரசு ஊழியர் சங்கம், ஆசிரியர் சங்கம், துப்புரவு பணியாளர் சங்கம், உலகத்தில் 1000 சங்கங்கள் இருக்கின்றன. எல்லா சங்கங்களிலும் தேர்தல் நடக்கின்றன.
நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் இது ஒன்றுதான் உலகத்தின் பிரச்சனை என்பது போல 12 மணி நேரம் மக்களை சிறை வைத்தது என்பதுதான் என்னுடைய பார்வை. அதற்கான என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்வதும், என் கண்டனத்தை நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலேயே பதிவு செய்ய அனுமதித்ததும் மகிழ்ச்சி. நன்றி. பேசலாம் விரிவாக. ஞானி, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து 12 மணி நேரம் நேரலை தேவையற்றது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 12 மணி நேரத்து நேரலைக்கு இல்லை, எந்த அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூக நிகழ்வு அல்ல இது. இது செய்தியாக வர வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பல்வேறு அமைப்புகளுடைய செய்திகள் வருவதைப் போல நடிகர் சங்க செய்திகளும் வர வேண்டும். தேர்தல் நடைபெற்றது, வாக்குப்பதிவு நடைபெற்ற செய்தி வர வேண்டும். தேர்தல் எண்ணிக்கை முடிந்த பிறகு யார் வெற்றி பெற்றார் என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் செய்திகளாக சொல்லப்பட வேண்டும். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேரலை 12 மணி நேரம் என்பது எதற்கு காட்டுகிறது என்றால் வணிக நோக்கத்தை காட்டுகிறது. அதுதான் திரும்ப திரும்ப நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். சினிமா வந்து இன்றைக்கு ஒரு வணிகத்துக்கான ஒரு விஷயமாக ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறது. ஊடகம் அதை தன் வணிகத்துக்கு பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறது. இதன் தொடர்பு ஒருவர் மற்றவரை பயன்படுத்துவதுங்கிறது வந்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் சினிமாவையும், சினிமா இவர்களையும் பயன்படுத்துவது ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பரஸ்பரம் தங்கள் வணிக நலன்களுக்காக இதை பயன்படுத்துவது. நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நான் வெறும் நேரலை பார்க்கவில்லை. இந்த நேரலை முழுக்க உங்கள் சேனல் மட்டும் அல்ல, இது நேரலை ஒளிபரப்பை மற்றொரு சேனலை சேர்த்து சொல்கிறேன். எல்லா சேனலும் பார்க்கிறேன். எவ்வளவு விளம்பரங்கள் வந்தன என்று நான் பார்த்தேன். மிக முக்கியமாக நான் பார்த்தது அதுதான். ஏன்னா இந்த நேரலைக்காக கூடுதல் விளம்பரங்கள் வருகின்றனங்கிறது அடிப்படை விஷயம். கூடுதல் விளம்பரங்கள் வருகின்றனங்கிறது ஒரு விஷயம். ஆமா, கூடுதலாக பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். பார்வையாளர்கள் பார்ப்பார்கள். காரணம் ஏற்கனவே சினிமா பற்றின ஒரு பொதுமக்களுடைய கவர்ச்சி என்று ஒரு இருந்து கொண்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால், வேறு நேரங்கள் எல்லாம் நீங்கள் எதை வலியுறுத்துகிறீர்கள்? அரசியல தரம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், கல்வியில தரம் உயர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எல்லா இடங்களிலும் தரம் உயர வேண்டும் என்று மக்களிடம் சொல்லுகிறீர்கள். அப்ப திரைப்படம் என்று வருகிற போது அதன் தரத்தை பற்றி மக்களிடம் நாம் பேசுவதே கிடையாது. அதுக்கு வருகிற போது மட்டும் அதில் யார் தரக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை எல்லாம் வந்து எந்த தர வேறுபாடும் இல்லாமல் முன்னிறுத்துவதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த தர வேறுபாடுகளை நாம் பேசுவதே இல்லை. அரசியல நாம் வந்து அறம் பற்றி பேசுகிறோம், கோட்பாடுகளை பற்றி பேசுகிறோம், நியாயங்களை பற்றி பேசுகிறோம். இதே நியாயங்களை நாம் திரைப்படத்துறைக்கும் பேச வேண்டும் இல்லையா? பொதுவாக ஊடகம் அதை செய்வதில்லை. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை நான் பார்ப்பது, நேற்றைய நிகழ்ச்சிக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருந்தால் ஒரே ஒரு முக்கியத்துவம் தான். 10 ஆண்டு கழித்து நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு தேர்தல் அங்கு நடத்தப்படுகிறது. ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டிய ஒரு தேர்தல் நடக்கிறது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய தேர்தல் பல ஆண்டுகளாக நடக்கவில்லை, இப்போது நடக்கிறது. இப்போ இதே விஷயத்தை பொருத்தி பார்த்தால் பத்திரிகை துறையில், ஊடகத்துறையில் 3 முக்கியமான நிறுவனங்களுக்கு தேர்தலே நடக்கவில்லை. சென்னை பத்திரிகையாளர் சங்கம், பிரஸ் கிளப் 15 வருஷமா தேர்தல் நடக்கல. சென்னை நிருபர்கள் சங்கம், மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு 15 வருஷமா தேர்தல் நடக்கல. மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் தொழிற்சங்கம் தேர்தல் நடக்கல. இந்த 3 அமைப்புகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேல தேர்தலே நடக்காம இருக்கு. இதை பற்றி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இது வரைக்கும் நடந்தது உண்டா? விவாதிக்கப்பட்டது உண்டா? எந்த பத்திரிகையாவது விரிவான கட்டுரை வெளியிட்டது உண்டா? தங்கள் துறையிலேயே 3 முக்கியமான சங்கங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாரம்பரிய சங்கம். 2 சங்கங்கள் மிக பாரம்பரியமான சங்கங்கள், மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்டும் சென்னை நிருபர்கள் சங்கமும். அவையெல்லாம் 1950களில் இருந்தே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கங்கள். 10 வருஷமா தேர்தலே நடக்கல. இதை பற்றி விவாதித்திருக்கிறான்னு கேட்கிறேன். நடிகர் சங்க தேர்தலை பற்றி பேசுகிற ஊடகங்களும் பத்திரிகைகளும் தங்கள் துறை சார்ந்த சங்கங்களுடைய நிலைமை பற்றி ஏன் ஒரு வரி எழுதுவதில்லை? ஏன் ஒரு கட்டுரை வெளியிடுவதில்லை? ஏன் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதில்லை? இன்னொரு செய்தியும் இருக்கு. இது ஒரு பார்வை. அதாவது அவங்க சங்க தேர்தலை முதன்மை கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலை. அரசு ஊழியர் சங்கத்துக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு கொடுக்கணும்னு எல்லா சங்கங்களையும் கொடுக்கணும். இல்லை, கூடுதலாக கூட ஒரு புகழ் பெற்றவர்கள் நீங்கள் சொல்லலாம். இந்த அளவு நீங்கள் தேவையற்றது, நீங்கள் நான் என் கட்டுரையில் என்ன இருக்குன்னா, இது தேவையற்றது என்று சொல்வதை விட இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது என்று தோன்றுகிறதுன்னு எழுதினேன். தாண்டி ஞானே என்ன செய்தின்னா, இன்னொரு விதமான மனநிலை வளர்க்கப்படுகிறது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல், அதனுடைய உள்ளே இருக்க சித்தாந்தங்கள், யார் நல்லவர்கள், இதையெல்லாம் தாண்டி இதோ இந்த நடிகை வாக்களிக்க வருகிறார், இதோ அந்த நடிகர் வருகிறார், இந்த மனோபாநிலை வளர்க்கப்படுகிற போது இதனுடைய அடுத்த கட்ட விளைவு எங்கே வருதுன்னு நான் பார்க்குறேன்னா, பெரும்பாலும் துக்க வீடுகளில் கூட இறந்து போனவரை விட்டுட்டு அஞ்சலி செலுத்த வருகிற நடிகர்களை பார்க்க மக்கள் திரள்கிறார்கள். அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கங்கிறது நம்முடைய ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம் இல்லை. மக்களை நம்ம அப்படியே வெறும் பார்த்து பார்த்து ரசிக்கிறவர்களாக, நடிகர்களெல்லாம் ஏதோ தேவர்களாக, அவர்கள் சக மனிதர்கள், கலைஞர்கள், ஆற்றலுடையவர்கள். அவர்களின் கலைத்திறனை பாராட்டுவது வேறு. ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவோ திறமைகள் இருக்குது. நாம் அந்த அளவுக்கு விஞ்ஞானிகளை பார்த்து மகிழ்ச்சி அடையலை.
எனவே இப்படி நடிகர்களின் பின்னால் ஒரு உருவங்களின் தோற்றம் அழகில் மயங்குகிற ஒரு நிலையை மக்கள்கிட்ட தொடர்ந்து அந்த மனநிலையை கொண்டு போவதும் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிர்காலத்திற்கு நல்லதில்லை என்பதும் எனக்கு. நேற்றைய நிகழ்ச்சியை பற்றி கூட ஒரு கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்யணும். உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி நேற்று நேரலையுடைய முடிவில் தேர்தல் முடிவுகள் வருகின்றன. தேர்தல் முடிவு வந்த உடனே விஷால் வெற்றி பெற்று விட்டார்ங்கிற செய்தி வருகிறது. செய்தி வந்த உடனே விஷால் வெற்றி என்று பெரிய எழுத்தில் அடையாளப்படுத்தி போடுவது செய்தியை தெரிவிக்கிற இயல்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு ஒரு மாண்டேஜ் வருகிறது, விஷால் இடையே நடந்து போவது நடப்பது இந்த காட்சிகள். அதுக்கு பின்னால் அவர் திரைப்படத்தில் இருந்து அவர் ஹீரோயிஸ்டோடு பாடப்பட்ட ஒரு பாட்டை எடுத்து போடப்படுது. இது ஒரு நேரடியாக ஒரு கட்சி பிரச்சாரத்தில் வந்து ஒரு தலைவரை போட்டு தலைவருக்கு பின்னால தலைவர் இவர மாதிரி யாரும் நாடு நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறன்னு பாட்டு போடுற மாதிரி விஷால் படத்தில் அவரை புகழ்ந்த அந்த ஹீரோயிச பாட்டை வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து செய்தி ஒளிபரப்பில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதான்னு கேட்கிறேன். அவர் ஜெயித்து விட்டார் என்பதற்காக இந்த மாண்டேஜ் போட்டு இந்த பாட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் பார்க்கல. அந்த மாதிரி போட்டிருந்தா அது வந்து கொஞ்சம் சிக்கலானதுதான். அது ஒரு சார்பை வெளிப்படுத்துற மாதிரியான சார்பு மட்டுமல்ல, அது வந்து ஒரு வெற்றதற்கு பிறகு கொண்டாட்டத்தோட கலந்து அவர்கள் கொண்டாடுவதோட சேர்ந்து நீங்களும் கலந்து விடக் கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம். விலகி நின்று பார்க்கணும் அப்படின்னு அதுதான் ஊடகத்துடைய வேலை. அந்த உணர்ச்சி பெருக்குல நாம ஆட்பட்டு விடக்கூடாது, ஊடகத்துக்குள்ள பணியாற்றுறவங்க ஆட்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இதுல காலை 7 மணி முதல் அதற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வரக்கூடிய நடிகர் நடிகைகள் வாக்களிக்க வராங்க, அவர்களை பார்ப்பதற்கான உளவியலை தூண்டுவது அப்படின்ற சொல்றதை காட்டிலும் என்ன லாஜிக் அதுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் வந்து கடந்த 2 மாதங்களாக நீதிமன்றத்துக்கு போனதிலிருந்து ஒரு விதமான பரபரப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு மோதலுக்கு போட்டிக்கு பின்னாடி ஒருத்தர் குற்றச்சாட்டு அப்படிங்கும் போது ஒரு என்ன சொல்றது, கதையை விட உண்மை வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆனது, வினோதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் than fiction அப்படின்னு சொல்ற மாதிரி சினிமாக்களை விட பல பரபரப்பான காட்சிகள் வந்து இந்த தேர்தலுக்குள்ள வந்ததுனால இதற்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது. அந்த செய்தி யாரும் குறைத்தே மதிப்பிடல, அவரும் சரி நானும் சரி, செய்தி முக்கியத்துவம் மறுக்கவே இல்லை. அதனுடைய உச்சமாக நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு வரும்போது அதான் செய்தி முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கிறது, யாரும் மறுக்கல. ஆனால் ஒரு முழு நேரம் 24 மணி நேரம் செய்தி ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சியில 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு செய்தி அறிக்கை இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்தி அறிக்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னாலே போதுமே, நேரில் எதற்கு தேவைப்படுகிறதுங்கிறத என்ன. அது நீங்க ரொம்ப வெளிப்படையாக உங்கள் மீதான விமர்சனத்தை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இது வெறும் இந்த புதிய தலைமுறை மட்டுமல்ல, ஒளிபரப்பிய எல்லா தொலைக்காட்சிகளுக்குமான செய்தியாக நான் வந்து ரொம்ப அது ஒரு வேண்டுகோளாகத்தான், இப்படி மக்களை இந்த திசையில் திருப்பாதீர்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லுங்கள், முதன்மை கொடுங்கள். ஆனால் இப்படி கொண்டு போய் எங்களை 12 மணி நேரம் சிறை பிடிக்காதீர்கள் என்பதுதான். மக்களை எல்லாரும் அதற்குள் சிக்கிக் கொண்டார்கள். நேற்றுக்கு நான் பார்த்தேன், மக்கள் சிக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அது மக்களின், அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தா சொல்ல முடியாது. நேற்று நீதியரசர் வந்து அந்த தேர்தல் அதிகாரியாக இருந்த நீதியரசர் பத்மநாபன் கடைசியில இரவு வந்து ஒளிபரப்பிலே அது வந்தது, மிக கடுமையாக ஊடகவியலாளர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களை மாற்றிக்கொள்ள இல்ல, ஒழுங்காக நடந்து கொள்ள உங்களுக்கு தெரியவில்லை, மரியாதையாக நடந்து கொள்ள உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். பகிரங்கமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இது எல்லாம் ஒரு வணிக போட்டியினால பரபரப்பினால அங்க எப்படியாவது இந்த செய்தியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று தங்கள் இயல்புக்கு மாறாக அங்கு போய் பணியாற்றக்கூடியவர்கள் கூட அவர்கள் தரம் தாழ்ந்து போகக்கூடிய ஆபத்து ஏற்படுகிறது. அதனால இல்ல, அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு எப்படின்னா, அந்த ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவர்களினுடைய தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்குமானால் அது செய்தியை முந்தி கொடுப்பது, செய்தி சேகரிப்பு. எனவே சேகரிப்பதும் இல்லை, இன்றைய போட்டியான சூழல்ல முந்தி கொடுப்பதும் விஷுவலாக உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவரை சரியாக அவர் பேசுறதையும் அவரை காட்சிப்படுத்துறதையும் சரியான நிலையிலிருந்து செய்யணும், ஃப்ரேமிங்ல இருந்து நெரிசலுக்குள்ள வந்தாலும் நெரிசல் அது மட்டும் இல்ல, நீங்க சிக்கல் தான் அது. ஆமா, உண்மையாவே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகளை வரைமுறைகளை நமக்குள்ள அவங்க ஏற்படுத்தி இருந்தாலும் கூட நீங்க வந்து காட்சி ஊடகமும் அச்சு ஊடகமும் சேர்ந்து இருக்கும்போது அச்சு ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் வந்து கேமராவை குறுக்க மேல வச்சு கையெடுக்கும் போது இதுக்குதான் அப்ப ஒரு கேள்வி வருது, அவரவர் தொழிலுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கங்கள்ல விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் இவை.
நான் எப்படி பார்த்தேன், இதைத்தான் நிருபர்கள் சங்கம் பேச வேண்டும், இதைத்தான் பிரஸ் கிளப்ல பேச வேண்டும், நமக்குள்ள எப்படி ஒரு ஒழுங்குகளை கொண்டு வருவது பேச வேண்டும். இதெல்லாம் பேசுவதற்கான அமைப்பே செயல்படாமல் இருக்கிற போது என்ன செய்ய இல்லாம எந்த இடத்தில் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் மோதல் நடந்தாலும் இந்த காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களும் உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். அடிதடி நடக்கிற போது அவங்க அங்க வச்சுட்டு புகைப்பட கருவி வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் பார்க்கிறேன். எனவே எனக்கு அதுல மட்டும் ஞானி சொன்னதுல ஒரு கருத்து வேறுபாடு. வேலை செய்யறாங்க எனக்கு மாற்று கருத்து இல்ல, அது அப்படித்தான் செய்ய முடியும். நான் வந்து போலீஸ் அடியடி நடக்கிறதுல போய் செய்தி சேகரித்த அனுபவம் உள்ள என்னோட நீங்க தான் நேரடியான தொடர்பு உள்ளவர். ஆனா அதற்கான ஏற்பாடுகளை அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் செய்ய வேண்டும். நான் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில வேற ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது சொன்னதை தான் இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன். நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அண்ணாதுரையிலிருந்து இப்போ ஜெயலலிதா வரைக்கும் திரைத்துறை சார்ந்த நபர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அரசியல் ரீதியாகவே முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு சொல்லி ஏற்கவே மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உங்க கருத்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றுல திரைப்படத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இன்னைக்கு ஏன் மக்கள் வந்து திரைப்படத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் முக்கியமாக பார்க்கிறார் என்றால் அதற்கு காரணம் 50களிலும் 60களிலும் கோட்பாடுகளை முன்னிறுத்தி வந்த திராவிட இயக்கம் வந்த போது அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் செய்தார்கள். ஆனால் திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் வந்து சொன்னால் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதில் சேர்ந்து வருகிறது. அன்றைக்கு கோட்பாடோடு வந்த ஒரு விஷயத்துக்கு திரைப்படத்துறை உடன் போனது. இதை கோட்பாடு இல்லாமலே திரைப்படத்துறையினர் வந்து கொண்டிருந்தார் அரசியலுக்கு, அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கிறது. ஆனால் முக்கியத்துவம் இருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. முக்கியத்துவம் முதலமைச்சர் மட்டும் இல்லை, இன்றைய சட்டசபையில இன்றைய நிலையில நிச்சயமாக முக்கியத்துவம் முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி இதே துறையில இருந்து வந்தவங்க முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் முக்கியத்துவம் என்பது நேரலைக்கான முக்கியத்துவமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி ஒளிபரப்பாகக்கூடிய செய்தியில அதற்கு இடம் தருவதாங்கிறதான் கேள்வி. அதை தேர்வு செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய எடிட்டோரியல் டீமுக்கு ரோல் இருக்கா இல்லையா? அந்த எடிட்டோரியல் டீமுக்கு தான் நாங்கள் பரிந்துரைக்க விரும்புகிறோம். இந்த முக்கியத்துவம் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய செய்தியிலும் இடம்பெறுவதற்கான முக்கியத்துவம் உடையது. ஆனால் நேரலைக்கான முக்கியத்துவம் உடைய செய்தி அல்ல. அவ்வளவுதான் நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது ஒரு சின்ன திருத்தம் என்ன, நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். சரி சரி, அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே திரைப்படத்துறைன்னு ஒரே இடத்துல சமமா பார்க்க முடியாது. அதாவது அரசியலில் இருந்து ஞானி ரொம்ப சரியா சொன்ன மாதிரி அரசியலில் இருந்து கோட்பாடுகளை சித்தாந்தங்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக திரைப்படத்துறைக்கு வருவதும் திரைப்படத்துறையில் புகழ் பெற்று அதன் மூலமாக அரசியலுக்கு வருவதுமான இரண்டு செய்திகள் இருக்கின்றன. நாம் அதை ரெண்டையும் அப்படி பிரித்து பார்க்கணும்னு தான் நான் கருதுறேன். மற்றபடி நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, ஊடகங்கள் வந்து அதை பிளவுபடுத்துகின்றன. நான் அப்படி கருதலை. ஊடகங்கள் நீங்கள் பெரிதுபடுத்தி இருக்கிறீர்களே தவிர பிளவுபடுத்தி இருக்கிறீர்கள்னு நான் கருதவில்லை. உங்கள் பணியை செய்தீர்கள், ஆனால் ரொம்ப கூடுதலாக செய்து விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய பிளவுபடுத்தினீர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.